ஹலோ ட்ரேடர்ஸ், வெல்கம் டு ட்ரேட் பிளான். ஸோ இன்னைக்கான மார்க்கெட்டுடைய போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ் பார்த்துடலாம். இன்னைக்கு ஆக்சுவலாக தேர்ஸ்டே. ஸோ சென்செக்ஸோட எக்ஸ்பைரி இருந்திருக்கும். ஸோ ஒவ்வொரு எக்ஸ்பைரி டேலையும் நமக்கு ஒரு மார்க்கெட் வந்து ஒரு புதுமையான விஷயத்த கொடுக்கும். ஸோ அது சைட்வேஸாக இருக்கலாம், ரேஞ்ச் பவுண்டாக இருக்கலாம், அல்லது சைட்வேஸ் அல்லது ரேஞ்ச் பவுண்ட் அல்லது ஒரு ட்ரெண்டிங் மார்க்கெட்டாகவும் அமையலாம். ஸோ அது எப்படி வேணாலும் அமையலாம். அதை நம்ம எப்படி வந்து நமக்குன்னு ஒரு மெத்தடாலஜி ஆர் சிஸ்டம் சம்திங் ஏதோ ஒன்று அதை வச்சு நம்ம எப்படி அதை அப்சர்வ் பண்ணலாம், அதுக்கு நாம தயாராகணும், நாம ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ இன்னைக்கு நம்மளுடைய ஆப்ஷன் ப்ரீமியம் அனாலிசிஸ் பேஸ் பண்ணி மார்க்கெட்டை எப்படி புரிஞ்சிருக்கலாம். ஓகே. ஸோ நான் as usual நான் ஏற்கனவே நேத்திலேருந்து நான் இது மாதிரி பண்ணுறேன். ஸோ ஏன்னா நம்மளோட இண்டிகேட்டரில் மேபி ஒரு சில ப்ரைஸ் டிஃபரன்சஸ் இருக்கலாம். நேத்திக்கு ஒருத்தர் கூட நான் மென்ஷன் பண்ணியிருந்தது இந்த எக்ஸல் ஷீட்டில் ஒரு சின்ன தவறு பண்ணிட்டேன். இந்த ஃபியூச்சரோட ஓப்பனில் சிம்பிள் மாற்றி போட்டதுனால தவறாக வந்துச்சு. பட் எனிவே நான் அதை அவருக்கு தேங்க்யூ. ஸோ நான் இதை கிளியர் பண்ணிட்டேன். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 25,300 ஸ்ட்ரைக் ப்ரைஸை எடுத்திருக்கேன். அதனுடைய ஓப்பன் ப்ரைஸ் பேஸ் பண்ணி ஓப்பன் வேல்யூ கண்டுபிடிக்கிறேன். ஃபியூச்சரோட ஓப்பன் பார்த்தீங்கன்னா 298 ஓப்பன். ஸோ 300ன்றது ப்ராப்பரான ஸ்ட்ரைக் ப்ரைஸ், ஓப்பன் ஸ்ட்ரைக் ப்ரைஸ். அதை பேஸ் பண்ணி ஹை அண்ட் லோ, ஃபர்ஸ்ட் கேண்டலோட ஹை அண்ட் லோவை நான் கண்டுபிடிக்கிறேன். அதுல பாத்தீங்கன்னா நம்மளோட ஆஸ் பர் ஃபார்முலா படி நான் வேல்யூஸ் அப்ளை பண்ணும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் கேண்டலோட ஹை பார்த்தீங்கன்னா 25,366 கிடைக்குது. அதே மாதிரி லோ பார்த்தீங்கன்னா 25,291 கிடைக்கும். ஸோ இதனுடைய அப்ராப்ரியேட் ஸ்ட்ரைக் ப்ரைஸை நம்ம எதை எடுக்கலாம்னா, டாப் வந்து 25,350 ஆகும், பாட்டம் வந்து 25,300 ஆகும் நம்ம எடுக்கலாம். இது நமக்கு கிடைக்கப்பட்ட வேல்யூ அடிப்படையில், ஃபர்ஸ்ட் கேண்டலோட வேல்யூ அடிப்படையில், ஃபியூச்சர் பேஸ்ட். ஓகே. ஸோ அந்த அடிப்படையில் நான் என்ன பண்ணுறேன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நான் வந்து பாட்டம் ஸ்ட்ரைக்கான 300 காலுக்கு 300 புட்டுக்கு போகிறேன். ஏன் அதுக்கு போறீங்க அப்படின்னு கேட்கலாம். ஏன்னா இனிஷியலி அந்த ஃபியூச்சரை பேஸ் பண்ணி க்ளோஸும் கண்டுபிடிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டலாக அமைஞ்சது. அதனால நான் எடுத்தோம். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் ஓப்பன். இன்ஃபேக்ட் நீங்க ஸ்பாட்ல போய் பார்த்தீங்கன்னா ஒரு கேப் அப் ஓப்பனாகவே நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ இது எல்லாமே ஃபேவர்ஸ் ஃபார் ஒரு புல்லிஷ்னஸ். ஸோ அதனால நான் வந்து பாட்டம் ஸ்ட்ரைக்ல இருந்து நான் ஆரம்பிக்கிறேன் என்னோட அனாலிசிஸை. அதன்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா காலும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு பாசிட்டிவான கேண்டலா க்ளோஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி புட் சைடில் ஒரு நெகட்டிவ். ஸோ கரெக்டான நம்ம பாட்டம்ல தான் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். ஓகே. ஸோ பாட்டம் ஸ்ட்ரைக்ல நம்ம எப்பவுமே யார் டாமினேட் பண்ணிருக்கணும்னு பார்க்கணும். புட்டு தான் டாமினேட் பண்ணிருக்கணும். சாரி, கால் தான் டாமினேட் பண்ணணும், புட்டோட ஹையை. ஓகே. ஸோ பாட்டம்ல ஆல்வேஸ் கால் ஷுட் டாமினேட். ஓகே. ஸோ அந்த அடிப்படையில் நான் என்ன பண்றேன், 25,300 புட்டுடைய ஹையான 143.95. ஸோ 144 வச்சுக்கலாம். அந்த 144 நான் இங்கே பிளாட் பண்றேன். ஸோ டிஃபீட் பண்ணிருக்கா இல்லையா? 144. சாரி, ஓகே. 144 அதை நான் பிளாட் பண்றேன். ஃபர்ஸ்ட் கேண்டலோட ஹையை வந்து நான் பிளாட் பண்ணிருக்கேன். ஓகே. ஸோ அதே போல புட்டுடைய லோவை நம்ம எங்க பிளாட் பண்ணணும், அதே மாதிரி கால்ஸ் புட் சைடில், சாரி, காலுடைய லோவை புட் சைடில் பிளாட் பண்ணணும். காலுடைய லோ பார்த்தீங்கன்னா ஐ திங்க் 135.35. அந்த 135.35 நாம புட் சைடில் பிளாட் பண்றோம். ஓகே. ஸோ கொஞ்சம் டிராவல் பண்ணிட்டு வந்ததுனால கொஞ்சம் மைண்ட் அப்படியே பிளாக் ஆகுது. ஓகே, ஃபைன். 135.35. ஸோ 135 நம்ம வந்து வேல்யூவா நம்ம மார்க் பண்ணிப்போமே. ஓகே. ஸோ இப்போ இந்த இடத்துல பார்க்கும்போது பாட்டம்ல வந்து 300 புட்டை டாமினேட் பண்ணி கால் வந்து ட்ரெண்ட் பாயிண்டா கன்வெர்ட் ஆகியிருக்குன்ற விஷயம் நமக்கு ஃபர்ஸ்ட் கேண்டலோட எண்டுக்கு அப்புறம் நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஓகே. ஸோ அந்த அடிப்படையில் இந்த 135ன்றது தான் நமக்கு ட்ரெண்ட் பாயிண்ட் லோவா கிடைச்சிருக்கு. இப்போ நெக்ஸ்ட் ஆப்போனன்ட் யாரு? 350 புட்டு. ஓகே. 350 புட்டு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி. ஓகே, நான் இதெல்லாம் பழைய வேல்யூஸ். ஸோ இதெல்லாம் எடுத்துடுறேன். இன்னைக்கான வேல்யூ பார்த்தீங்கன்னா 135 அப்படிங்கிற ட்ரெண்ட் பாயிண்ட் லோவோட சப்போர்ட் வேல்யூ 135 பிளாட் பண்ணிட்டேன். ஓகே. அப்போ ட்ரெண்ட் பாயிண்ட் ஸ்ட்ரைக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸ் என்ன, டார்கெட் என்ன? 166.95, 167 வச்சுக்கலாமா? ஸோ 167 அப்படிங்கிற இந்த வேல்யூவை நம்ம நெக்ஸ்ட் லெவலாக டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணோம். ஓகே. 167. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் சேம் ஸ்ட்ரைக்கோட ஹை வந்து 144. அதை நான் கலர் வேணா நான் டார்கெஸ்டாக மாற்றிக்கிறேன். ஸோ தட் நமக்கு வந்து அடையாளமாக புரியும். ஓகே. ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஆப்போனட் யாரு? 350க்கு அப்புறம் 400. 400ஓட ஹையை நம்ம பிளாட் பண்ணலாமா? 400ஓட ஹை பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 198. ஸோ அந்த 198ம் ஈஸியாக அச்சீவ் ஆயிடுச்சு இன்னைக்கு ஆக்சுவலி. 198. ஓகே. ஆல்சோ ட்ரெண்ட் பாயிண்ட் லோவான 135 நம்ம அங்கவும் பிளாட் பண்ணலாம். ஆல்மோஸ்ட் அது வந்து கீழே வந்துருச்சு. ஸோ 135ன்றது இந்த கேண்டிலே, அதாவது இந்த பெரிய பிக் கேண்டிலுக்குள்ள மூணாவது கேண்டில், அந்த கேண்டிலே 135 கீழே வந்துட்டாங்க. ஓகே. சரி, அப்போ 450 தான் நீங்க அடுத்தது போகணும். ஆஸ் பர் நம்மளோட ரூல்ஸ் படி 450 தான் நம்ம போகணும். ஸோ நான் 450 நான் எடுத்து வைக்கிறேன். 450 பார்த்தீங்கன்னா அதனுடைய ஹை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேண்டலோட ஹை பார்த்தீங்கன்னா 213.45, ஒரு 213 ஆர் 214 அப்படின்னு வச்சுக்கலாமா? ஒரு 214 நான் பிளாட் பண்றேன். ஓகே. இன்னைக்கு என்ன நடந்திருக்குன்றதை நீங்க அப்சர்வ் பண்ணிருந்தீங்கன்னா நம்மளுடைய கான்செப்ட் படி நீங்க அனலைஸ் பண்ணும்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்.
இந்த 450ல நான் இப்போ அந்த 135 ட்ரெண்ட் பாயிண்டோட லோவை பிளாட் பண்ண போறேன். 135 எக்ஸாக்டா பாருங்க. ஆக்சுவலா 450 புட்டு வந்து இந்த ட்ரெண்ட் பாயிண்ட் லோவை டேப் பண்ணுது. சரி, அதுக்கு பிஃபோரே பாத்தீங்கன்னா இதனுடைய ஹையான 1214 ட்ரெண்ட் பாயிண்ட் ஸ்ட்ரைக் 300 கால் வந்து எப்பவோ பீட் பண்ணி மேல சஸ்டெயின் பண்றோம். ஓகே, அப்போ இந்த சஸ்டெயின் பண்ணியும் இங்க புட்டு வந்து இத விட்டு கொடுக்கல. விச் மீன்ஸ் நான் இதுதான் நான் லைவ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டெலிகிராம் குரூப் கொடுத்திருந்தேன். ஸ்டில் 450 இடத்துல வந்து ஒரு ஃபைட் நடந்துட்டு இருக்குது. ஓகே, ஸோ இந்த ஃபைட் நடக்கிறது போது அந்த இடத்துல என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த நேரத்துல நம்ம வேற யாரை பார்க்கணும்? சேம் ஆப்போனண்ட்டை பார்க்கணுமா? அப்போ 450 கால் 450 கால் பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா 450 கால்ல பாருங்க இதனுடைய ஹை பாத்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 153.55 154னே வச்சுப்போம். அந்த 154 நான் இங்க பிளாட் பண்றேன். அந்த டைமிங்ல வச்சு 154ன்றது ஒரு ஹை. ஓகே, ஸோ 154 பீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இதனுடைய ரேலியை பாருங்க. அதே சமயம் இந்த லோவை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா 135 134 அரௌண்ட் ஒரு 132 லோ. அதாவது புட் சைட்ல லோ வந்து புட் சைட் ட்ரெண்ட் பாயிண்ட் கிரியேட் ஆகும்போது லோ என்னவா ஆயிருக்குன்னா 132ன்ற ஒரு ட்ரெண்ட் பாயிண்ட் லோ நமக்கு கிடைச்சிருக்கு. எந்த ஸ்ட்ரைக்ல? 450 புட்டோட ஸ்ட்ரைக்ல. ஓகே, ஸோ 132 இதுதான். ஸோ ஒன்ஸ் இந்த 132க்கு கீழே இவன் வந்த பிறகு இங்க பாருங்க இது இந்த கேண்டல்ஸ்லாம் பாருங்க. ஓகே, அதே போல இங்க பாருங்க. ஸோ இப்படிதான் நம்ம வந்து ஆப்ஷன் ப்ரீமியம்ல அனலைசிஸ் எடுத்துக்க முடியும். இதே நீங்க ஃபியூச்சரோட லிங்க் பண்ணும்போது நம்ம அதர் லெவல்ஸ் நம்ம ஃபியூச்சர் பேஸ்ட் லெவல்ஸ் அப்சர்வ் பண்ணும்போது இதை இன்னும் கேட்டா இந்த ஃபர்ஸ்ட் 3-4 கேண்டல் இந்த ஃபார்ம் ஆகும்போதே நமக்கு தெரிஞ்சிடும். இதனுடைய ட்ராக் வந்து எந்த இதுதான் நான் குரூப்ல கூட போஸ்ட் பண்ணேன். ஒரு மெம்பர் கூட நம்மளுடைய குரூப்ல இருக்கவங்க அதுக்கான விளக்கங்களை கேட்டிருந்தாங்க. ஸோ எல்லாமே பாசிபிள். இந்த ஆப்ஷன் செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு கிட்டத்தட்ட இது எப்படி நம்ம அப்ரோச் பண்ணோம்? ஒரு சிபிஐ என்கொயரி ஒரு ஒரு ஹையர் ஆஃபீஸில் ஒரு ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஒரு என்கொயரி பண்ணால் எப்படி இருக்கும்? ஒரு கேஸ் சால்வ் பண்ணுறோம் அப்படிதான் நீங்கள் அப்ரோச் பண்ணணும். ஸோ எவ்ரி கேசஸ் நீட்ஸ் ஈச் அண்ட் எவ்ரி இன்ஃபர்மேஷன். டேட்டா இஸ் வெல்த், இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஆப்ஷன் செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒவ்வொரு தகவலையும் கொஞ்சம் கொஞ்சமா எடுக்கணும். அப்படி எடுக்கும் போது ஈச் இன்ஃபர்மேஷன் வேலிட் இன்ஃபர்மேஷன் வில் கிவ் யூ மோர் கான்ஃபிடன்ஸ். ஸோ அப்படிதான் இங்க நடந்திருக்கு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த 154 பீட் பண்ண பிறகுதான் பாருங்க எப்படி போயிருக்குன்றது. ஸோ இதுக்கு அடிப்படை வந்து இந்த 135 ட்ரெண்ட் பாயிண்ட் லோவை சஸ்டெயின் பண்ணது புட் சைட்ல சஸ்டெயின் பண்ணிருக்கு. அதே நேரத்துல 450 கால் வந்து அந்த 132 அதாவது 135 அண்ட் 132 ரெண்டுமே போட்டு பாருங்க, ரெண்டுத்தையுமே இங்க இழந்துருச்சு. ஸோ இப்போ என்னால கிளியரா சொல்ல முடியும். 450க்கு மேல மார்க்கெட் போகணும் அப்படின்னா இந்த 132 அண்ட் 135 எபோவ் வந்து மார்க்கெட் போகணும். அண்ட் இந்த இன்ட்ராடே ஹையை பிரேக் பண்ண ட்ரை பண்ணிட்டே இருக்கணும். அப்போதான் மார்க்கெட் வந்து அப்சைட்ல ரேலி கண்டினியூ பண்ணும். இல்லைன்னா 450க்கு மேல போக வாய்ப்பே இல்லை. என்னால அதை அடிச்சு சொல்ல முடியும். ஓகே, ஸோ இதுதான் வந்து இந்த இடத்துல அதாவது ஒரு அப்சைட் ரேலி நடந்தப்போ ஒரு 450 ஸ்ட்ரைக் ஆண்டு எப்படி ரிவர்சல் ஆச்சுன்ற ஒரு சினாரியோ. சரி, இந்த சினாரியோ இங்கேயும் நம்ம என்ன பார்த்தோம்? ட்ரெண்ட் பாயிண்ட் ஸ்ட்ரைக், அதாவது யார் ட்ரெண்ட் பாயிண்ட் 300 கால் 300 கால் வந்து 450 புட்டுடைய ஹையை தாண்டின பிறகும் இன்ஃபேக்ட் இங்க 450 நம்ம பாக்குறோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம 500 கூட எடுத்து பார்க்கலாமே. 500 ஒரு ஹை எங்க இருக்குதுன்னு பார்க்கலாம். புட்டோட ஹை 500 புட்டோட ஹை பார்த்தோம்னா 253. ஒரு நான் 253 நீங்க போடுற பாருங்க. 253 பாருங்க. ஜஸ்ட் நீங்க எக்ஸாக்டா மெஷர் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த கேண்டலோட ஹை பார்த்தீங்கன்னா 251.95. அந்த 253 டேப் பண்ணல. கிட்ட வரைக்கும் அது வரைக்குமே போயிடுச்சு. அப்போ ஒரு கால் சைட் ட்ரெண்ட் வந்து மோர் ஸ்ட்ராங்கரா ஒரு ஹை மொமெண்டத்தோட ஃப்ளோ ஆகுது ட்ரெண்ட். ஆனா புட்டு வந்து அதுக்கு ஈக்குவலண்டா ஃபெயில் ஆகி போகல. ஓகே, இன்ஃபேக்ட் இது 135 இந்த இடத்துல டச்சே போயிருக்காது, இது கிட்ட கூட போயிருக்காது. தெரியுங்களா? அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது? கால் ஸ்ட்ராங்கா இருக்குதுன்னு. என்ன பொறுத்த வரைக்கும் புட்டு ஸ்ட்ராங்கா இருக்குதான் நான் சொல்லுவேன். ஏன்? நான் இன்னும் உங்ககிட்ட தோக்கல, நான் விட்டு கொடுக்க மாட்டேன்னு அவன் ஹோல்டு பண்றான் பார்த்தீங்களா? அதனாலதான் இந்த ப்ரீமியம் ஸ்ட்ரென்த்தானா இருக்குதுன்னு நம்ம சொல்றோம். ஸோ ஆஃப்டர் தட் இந்த 135 அந்த 154க்கு எபோவ் வரும்போது ஒரு நல்ல ஒரு புட் சைட் ரேலி போகுது. ஆப்வியஸா இங்க 450ல ஆரம்பிச்சது அப்படியே டவுன் சைட்ல வந்துகிட்டே இருக்கும். ஸோ இன்னையோட கேஸ்ல பாத்தீங்கன்னா அப் டு 300ம் வந்து 300 கால் இனிஷியல் ட்ரெண்ட் பாயிண்ட் ஃபெயில் ஆச்சு. அதனால நம்ம ஸ்ட்ரைட்டாவே நம்ம இடையில இந்த லெவல்ஸ் எல்லாம் மார்க் பண்றதை விட்டு நம்ம ஸ்ட்ரைட்டா 300, அதாவது மார்க்கெட் இன்னைக்கு என்ன நடந்திருக்குன்றதை நான் அப்படியே டயக்ராமேட்டிக்கா நான் யூஸ்வலா இப்படி சொல்றதுதான். இன்னைக்கு மார்க்கெட் ஒரு பர்டிகுலர் இடம், அது என்ன இடம்? 300 25 300 அப்படிங்கிற இடத்துல இந்த கால் வந்து ட்ரெண்ட் பாயிண்டா மாறி
மார்க்கெட் மேலே போச்சு. மேலே போகும்போது ஒரு பர்டிகுலர் இடம், அது என்னது 450. இந்த 450 25 450ல புட்டு வந்து ட்ரெண்ட் பாயிண்டா கன்வெர்ட் ஆகி மார்க்கெட்டை கீழே கொண்டு வந்தாங்க. கீழே கொண்டு வரும்போது இனிஷியல் ட்ரெண்ட் பாயிண்ட்ல 300 மீட் பண்றாங்க. ஸோ இப்போ இந்த மீட்டிங் பாயிண்ட்டை நம்ம பார்க்கலாம். இந்த மீட்ல ஒன்ஸ் அகைன் 300 கால் டஃபா ஃபைட் பண்ணி அவன் தன்னுடைய குவாலிஃபிகேஷனை இழக்காம ட்ரெண்ட் பாயிண்ட் குவாலிஃபிகேஷன் இழக்காம இருந்தால் மார்க்கெட் ஒன்ஸ் அகைன் மேலே போயிருக்கும். ஆனா அவன் இழந்துட்டான். அதனுடைய விளைவு மார்க்கெட்டை கீழே விட்டுட்டான். இந்த சினாரியோ தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். ஓகே, ஸோ டைரக்டா நம்ம அந்த சினாரியோக்கு போயிடலாம். ஸோ தட் நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா எப்படின்னா அதை எப்படி பார்க்குறோம்னா 300 காலுடைய ஹை பாருங்க, அரௌண்ட் ஒரு 251.95 252 வச்சுக்கலாமா. அந்த 252வை இங்க பிளாட் பண்றோம் பாருங்க. 252 எக்ஸாக்டா அந்த 252வை எப்போ ரீச் பண்ணிடுச்சு. சரி, இப்போ கரண்டா புட் சைட்ல என்ன ட்ரெண்ட் பாயிண்ட், சேம் அதே 135 முன்ன வந்து 135 இப்போ 132. ஸோ 132ன்னு வச்சுக்கலாமா. 132 இப்போ புட்டோடைய ட்ரெண்ட் பாயிண்ட் வந்து 132. ஓகே, ஸோ 132வும் இங்கே இழந்துருச்சு பாருங்க. எக்ஸாக்டா பாருங்க, ஒரு 10:55லாம் இழந்துருச்சு. ஸோ இழந்த பிறகு அவன் மேலே வர முயற்சி பண்ணாலும் சஸ்டெயின் பண்ண முடியாம கீழே தான் இருக்கும். ஸோ இந்த சினாரியோ நடந்தோம்னா 10:55 சினாரியோ, இந்த 10:55 சினாரியோவில் நம்ம டிசைட் பண்ணிடலாம் 300 கால் இனிஷியலா குவாலிஃபை ஆன ட்ரெண்ட் பாயிண்ட்டை கம்ப்ளீட்டா இழந்துருச்சு. நான் இந்த வார்த்தையை நான் ஏன் மென்ஷன் பண்றேன் அப்படின்னா, அவன் ட்ரெண்ட் பாயிண்டா குவாலிஃபை ஆனது ஆப்போனண்டோட ஹை 144. கரெக்டா, இனிஷியலி இந்த டைம்ல, இந்த ஸ்டார்டிங் டைம்ல அந்த 144க்கு கீழேயும் வந்துருச்சு. இன்ஃபேக்ட் இந்த 144 சேஞ்ச் ஆயிருக்கும். ஏன்னா புட் சைடு ரேலி வந்து நடக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ இப்போ போயிட்டு நீங்க 300 காலுக்கு ஆப்போனன்ட் சேல் ஸ்ட்ரைக் ஆப்போனன்ட் 300 புட் எடுத்து பாருங்க, ஹை வந்து மாறி இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நான் அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. 300 புட்டுக்கு சேம் ஆப்போனன்ட் 300 காலுக்கு சேம் ஆப்போனன்ட் 300 புட்டு. காலையில தான் 144. பட் அதுக்கப்புறம் பாருங்க எக்ஸாக்டா இந்த டைம் 10:55 ஆர் இந்த 10:30, இந்த 10:30க்கு மேல பாருங்க. இந்த 10:30க்கு ஒரு ஹை வச்சது, அதுக்கப்புறம் ஹை மாறிட்டே இருக்கு பாருங்க. ஸோ 10:30 ஹை எடுத்தா கூட அது 158. அடுத்த ஹை எடுத்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 171. ஸோ இதெல்லாம் நீங்க பிளாட் பண்ணி பார்த்தீங்கன்னா அது எப்பவோ ட்ரெண்ட் பாயிண்ட் குவாலிஃபிகேஷனை இழந்துருச்சுன்றதான் மீனிங். புரியுதுங்களா. அப்ப இந்த ஜோன்லேயே இந்த 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 கேண்டில் 10:30 கேண்டில் இருந்து அது இழக்க ஆரம்பிச்சது. ஸோ நாம இனிஷியலா எடுத்து 144 நம்ம எடுத்துக்கிறோம், அப்சர்வ் பண்ணி பார்ப்போமே. அப்படி பார்க்கும்போதே நமக்கு கிளியரா தெரிஞ்சிச்சு, சேம் ஸ்ட்ரைக்கோட ஹையான 144 டிஃபீட் பண்ணி தான் இவன் ட்ரெண்ட் பாயிண்டா குவாலிஃபை ஆனான். அதை இழந்துட்டான் இங்க. அதுக்கப்புறம் மேக்ஸிமம் சப்போர்ட் லெவல் பார்த்தீங்கன்னா இவனுடைய இன்ட்ராடே லோ. ஓகே, அல்லது இப்போ கரண்டா ட்ரெண்ட் ஃப்ளோ ஆயிட்டு இருக்குது புட் சைட்ல, அவனுடைய லோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பக்கத்துல அந்த 135 132. ஸோ இந்த ரெண்டுத்துக்கும் கீழே வந்த பிறகுதான் இவன் முழுமையாக, அதாவது கம்ப்ளீட் ஃபெயிலியர் ட்ரெண்ட் பாயிண்ட் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த சினாரியோ தான் நான் கிளியரா நம்ம டெலகிராம் குரூப்ல கூட நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த கம்ப்ளீட் ட்ரெண்ட் பாயிண்ட் ஃபெயிலியர் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. ஓகே, இப்போ ஒன்ஸ் இவன் ஃபெயிலியர் ஆயிட்ட பிறகு அடுத்தது யாரு அப்படின்ட்டு 250 கால். 250 காலுடைய ஹை என்ன, நெக்ஸ்ட் டார்கெட் அரௌண்ட் ஒரு 290 நீங்க பிளாட் பண்ணி பாருங்க. இது ஆக்சுவலா நம்ம வந்து 450 புட்டு, இப்போ கரண்டா ட்ரெண்ட் பாயிண்ட் புட் சைட்ல வந்திருக்குது 450. ஸோ இதை இங்க வச்சு பாருங்க. நெக்ஸ்ட் லாட் 290. ஸோ 290 எக்ஸாக்டா டச் பண்ணிடுச்சு நெக்ஸ்ட் டார்கெட். பட் இங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இந்த லெவல் பழசு. ஸோ இங்க ட்ரெண்ட் பாயிண்டோட லோவான 132 அதை நம்ம மார்க் பண்றோம். ஓகே, 132வை இங்க பிரேக் பண்றான். கஷ்டப்பட்டு முதல்ல சப்போர்ட் எடுக்கிறான், அதுக்கப்புறம் பிரேக் பண்றான். ஓகே, இங்க நடக்கும்போது 250 கால் வந்து சொந்த அப்பனோட 250 புட்டு கூட ஹெவி ஃபைட்டிங் இங்க தான் நடந்தது. அதனுடைய ரிசல்ட் தான் இவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான சினாரியோ. ஓகே, நான் வேணா அது உங்களுக்கு 250 புட்டையும் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஸோ இன்னைக்கு ரொம்ப டைட்டான ஃபைட் வந்து 250ல நடந்தது. ஸோ இதனுடைய மேக்ஸிமம் ஹை இந்த டைம்ல நடந்த வச்ச ஹை அரௌண்ட் ஒரு 10 to 11 11:45 12 o'clock வச்ச ஹை பார்த்தீங்கன்னா 172. ஸோ 172வை நீங்க ஸ்ட்ரைட்டாவே நீங்க இதை மார்க் பண்ணி பாருங்களேன். 172. ஸோ எப்படி ஒரு ஃபைட் வந்து இந்த ஜோன் கொடுத்து வச்சு பாருங்க. புரியுதுங்களா. ஸோ இந்த மாதிரி அதே மாதிரி இதனுடைய இந்த டைம்ல வச்ச லோ, இந்த அதாவது இங்க இந்த ஜோன் வேணாம், இந்த ஜோனோட டைமிங்கே பாருங்க. இதோட லோ 140. ஸோ அந்த 140யே இங்கே பிளாட் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் தான் புதுசா ஒரு லோ வச்சது. பட் ரொம்ப நேரமா 140 தான் வந்து ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு லோவா இருந்துச்சு. அந்த லோவை பாருங்க. இந்த லோவையும் கன்சிஸ்டண்டா அவன் சஸ்டெயின் பண்ண ட்ரை பண்ணியிருக்கான். மேலே போறான், கீழே வரான்.
ஸோ இந்த சினாரியோவில் நமக்கு நடந்த விஷயம் என்னன்னா, இது எத்தனை பேர் நோட் பண்ணான்னு தெரியல, பட் ஒருத்தர் கரெக்டாக நம்ம குரூப்ல போட்டார். உண்மையிலே எனக்கு ரொம்ப ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. ஏன்னா நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஈச் அண்ட் எவ்ரி கேண்டலுக்கு நான் வந்து உங்களுக்கு கைடன்ஸ் பண்ணுறதுக்காக நான் வரல. ஒரு கண்டென்ட் டெலிவரி பண்ணியிருக்கோம். அந்த கண்டென்ட் நீங்களே ஃபாலோ பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணணும். நீங்களே அவுட்புட் எடுக்கணும், ரிசல்ட் எடுக்கணும். நீங்களே தான் அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ நான் வந்து ஈச் அண்ட் எவ்ரி கேண்டலுக்கோ ஈச் அண்ட் எவ்ரி மூவ்க்கோ நான் சொல்லணும்னு நான் நினைக்கல. பட் அதை தாண்டி ஒரு லைவ்ல நம்மளுடைய என்ன சொல்றது, ஒரு எஜுகேஷன் கண்டென்ட் நம்ம கொடுக்குறோம். ஓகே. அதனால தான் நான் ஒரு லெவலுக்கு மேல நெறைய கன்டென்ட் நான் டெலகிராம் குரூப்ல குடுத்துருக்க மாட்டேன். பட் அத அவரு கண்டுபிடிச்ச உடனே எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாச்சு. என்ன கண்டுபிடிச்சாருன்னா, அரவுண்ட் ஒரு இங்க பாருங்க, ஒரு 1:00க்கு மேல ட்ரெண்ட் பாயிண்டட் லோவ நல்லாவே பிரேக் பண்ணி கீழ வந்திருக்கான். யாரு? 250 கால். அப்போ இப்ப இனிஷியல் ட்ரெண்ட் பாயிண்ட் யாரு? 450. ஓகே. இப்போ இனிஷியல் மீன்ஸ் இப்போ கரண்ட் ட்ரெண்ட் வந்து 450ல இருந்து வந்துட்டு இருக்குது. அதாவது மார்க்கெட் வந்து 450ல இருந்து மேல ஏறிட்டு இருக்குது. இங்க தான் கன்சால்டேஷன் நடந்திருக்கு. அப்போ இந்த ஜோனுக்கு அப்புறம் 200, அதாவது 250 இழந்துருச்சு ட்ரெண்ட் பாயிண்ட். அப்ப அடுத்த ஆப்போனன்ட் யாரு? 200 தானே. அந்த 200 அவர் அப்சர்வ் பண்ணாரு. எனக்கு அது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆச்சரியமா இருந்துச்சு. பட் அட் த சேம் ஐம் வெரி ஹாப்பி. ஸோ தட் நம்ம கண்டென்ட் வந்து ப்ராப்பரா டெலிவர் ஆயிருக்குன்னு நம்புறேன். ஸோ இங்க கரண்ட் ட்ரெண்ட் பாயிண்டோட லோ என்ன? 132. அதை பிளாட் பண்ணி பாருங்க. இங்க பாருங்க. ஒரு கேண்ட்ல டச் ஆச்சா? டச் ஆகல. அப்புறம் எதுக்கு இது சொல்றீங்கன்னு கேட்பீங்க. எக்ஸாக்ட்லி. இங்க பாருங்க. சேம் ஆப்போனன்ட் எடுத்துங்க. இங்கேயும் பாத்தீங்கன்னா 290ங்கிறது வந்து 250யோட ஹையை தான் இங்க டேப் பண்ணிருக்கு. 200 ஹை பாத்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 331 அங்கெல்லாம் போகவே இல்லை. 331ன்றது எங்கேயோ இருக்குது. ஸோ இங்கேயும் டச் ஆகல ஹை, இங்கேயும் ட்ரெண்ட் பாயிண்ட் லோ டச் ஆகல. அப்புறம் என்னதான் சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவனோட சேம் ஸ்ட்ரைக் ஆப்போனன்ட் எடுத்து பாருங்க. 200 போட்ட அதே ட்ரெண்ட் பாயிண்ட் லோ இவனுக்கும் பொருந்துமா? அதே ட்ரெண்ட் பாயிண்ட் லோ இவனுக்கும் பொருந்துமா? இங்க ட்ரெண்ட் பாயிண்ட் லோ வந்து 132 போடுறேன். ஆல்சோ இவனுடைய இந்த டைமிங்ல பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் வச்ச லோ, அதுக்கப்புறம் ஒரு சின்ன லோ கூட இங்க அட்ஜஸ்ட் ஆயிருக்கு. இது ரொம்ப பெரிய அட்ஜஸ்ட். ஸோ நம்ம இதே ஓவரால் கூட லோ எடுத்துக்கலாம். 135. 135. இது வந்து இவனுடைய லோ, சொந்த ஆப்போனன்ட் லோ. ரெண்டுமே பக்கத்துல பார்த்தா 132, 135. எப்படி பாருங்க, டச் ஆயிருக்கு பாருங்க. ஸோ இதெல்லாம் என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு அடுத்த கொஸ்டின். இந்த மாதிரியான சினாரியோல ஒண்ணு நடந்தாதான் மார்க்கெட் இன்னைக்கான இன்ட்ராடே லோ போய் ரீச் ஆன ஸ்ட்ரைக் வந்து 200 வரைக்கும் போயிருக்குன்னு நம்ம சொல்ல முடியும். அது எப்படி சொல்றீங்க? அடுத்த கொஸ்டின். ஸோ நான் டைரக்டா என்ன பண்றேன், என்னோட ஃபியூச்சர் நானே மேக் பண்ண அந்த ஃபியூச்சர் சார்ட் நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இல்லைன்னா நீங்க மேனுவல் கால்குலேஷனும் நீங்க போட்டு பார்க்கலாம். அதுலயும் பாத்தீங்கன்னா லோ, இன்ட்ராடே லோ, இன்னையோட டேவோட இன்ட்ராடே லோ என்ன வந்துச்சு நீங்க கண்டுபிடிச்சு பாருங்க. இதுல பாருங்க, மேக்ஸிமம் இந்த ஜோன் வந்து மேக்ஸிமம் இந்த கேண்டில் மேக்ஸிமம் லோன்னு வச்சீங்கன்னா இதுதான் கரெக்டா வந்திருக்கு. அதோட லோ பாருங்க 25,200.95. இது எந்த ஸ்ட்ரைக்ல வரும்? 200ல தான் வரும். புரியுதுங்களா? ஸோ நான் வந்து ஃபியூச்சரை காட்டல, பார்க்கல. ஆனா டைரக்டா நான் ப்ரீமியம் வச்சு நான் என்ன சொன்னேன், இன்னைக்கு லோ வந்து 200 வரை போயிருக்கு அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ அதுக்கு அதுக்கு எனக்கு கிடைச்ச இண்டிகேஷன் தான் இந்த புட் சைட்ல 25,200 புட்டு வந்து ட்ரெண்ட் பாயிண்டோட லோவையும் ஆப்போனண்டோட லோவையும் ஆல்மோஸ்ட் டச் பண்ணிடுச்சு. இங்கெல்லாம் எப்படி இருந்துச்சு, ஆல்மோஸ்ட் அது நல்லாவே டச் பண்ணிடுச்சு. பட் இங்க அந்த மாதிரி நடக்கல. புரியுங்களா? ஓகே. இங்க லோ டச் ஆயிடுச்சு. இந்த ஹை என்ன? இதனோட மேக்ஸிமம் ஹை 146. அந்த 146 இங்க போடுங்க. இந்த 146ன்றது சொந்த ஆப்போனண்டோட ஹை. எக்ஸாக்டா பாருங்க. இந்த டைம் இங்க கூட கேப் இருக்கும். இந்த 1:00 அப்புறம் தான் அது டச் ஆச்சு. அப்போ இந்த மீட் நடந்தாட்டாலே அது ஃபியூச்சர் வந்து 25,200 ரேஞ்சுக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம். ஸோ ஒன்ஸ் இந்த ஸ்ட்ரைக் ஆக்டிவேட் ஆன பிறகுதான் சினாரியோ பாருங்க, ஆப்போனண்டோட ஹைக்கு மேல ட்ரெண்ட் பாயிண்டா குவாலிஃபை ஆயிட்டேன்னா, ஸோ இங்க இருந்து நடந்த ரேலிக்கான பாட்டம், இந்த பேஸ், இந்த ஸ்டார்டிங் ட்ரெண்ட் பாயிண்ட் வந்து 25,200 கால். ஸோ இது ஒரு சுவாரஸ்யமான செக்மெண்ட். நீங்க ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு சுவாரஸ்யமா தான் இருக்கும். ஒரு எப்படி சொல்றது, என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு முடிச்சுகள் அவுக்குற மாதிரி தான் இது கணக்கு. ஸோ நம்ம ஒவ்வொரு நாளையும் சரியான பாதையில புரிஞ்சுக்கிட்டு ஸ்ட்ரைக் ப்ரைஸை வச்சே நம்மளால பார்க்க முடியும். இன்னும் கொஞ்சம் கூடுதலா ஃபியூச்சரை வச்சு நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் எடுக்க எடுக்க உங்களால ஒரு டேவை ரொம்ப ஈஸியா அனலைஸ் பண்ண முடியும். இந்த இடத்துல நீங்க ஏன் இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஜோனா பார்க்க முடியாது? எவ்வளவு எவ்வளவு பக்கத்துல பாருங்க, வெரி நியர். ஸோ இது கூட நீங்க ஃபியூச்சர் லெவல்ஸ் எல்லாம் நீங்க எடுத்து கால்குலேட் பண்ணி நீங்க அது மூலியமா கன்ஃபர்மேஷன் எடுக்கும்போது ஸ்ட்ராங்கா பாட்டம்ல என்ட்ரி பிடிக்கலாம். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நேரம் நீங்க சஸ்டெயின் பண்ணி ஸ்டாப் லாஸ் போட்டு ட்ரைலிங் எஸ்எல் போட்டோ இல்லை ட்ரைலிங் டார்கெட் போட்டோ நீங்க எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இது எல்லாமே பாசிபிள், பட் ப்ராக்டிஸ் தான் முக்கியம். ஸோ இன்னியோட மார்க்கெட்ல இந்த சினாரியோஸ்லாம் நடந்திருக்கு. ஸோ 450 டாப் ஸ்ட்ரைக்ல என்ன நடந்ததுன்னு நான் சொன்னேன்.
அதே சமயம் 200ன்ற பாட்டம் ஸ்ட்ரைக்ல என்ன நடந்ததுன்னா நான் சொன்னேன். அதாவது இது வந்து ஃபியூச்சர் நான் பேஸ் பண்ணி சொல்றேன். இங்க பாருங்க. ஃபியூச்சர்ல நம்மளுடைய டாப் ஸ்ட்ரைக் வந்து 450 ஆகவும் பாட்டம் ஸ்ட்ரைக் வந்து 200 ஆகும். எப்படி அமைஞ்சு அதில் என்ன மாதிரியெல்லாம் மொமெண்டம் கொடுத்துச்சு, அதை நம்ம எப்படி ட்ரெண்ட் பாயிண்ட் குவாலிஃபிகேஷன் எடுத்துருக்கலாம், அது எப்படி ரேலி போச்சுன்றதை நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்தோம். ஸோ இந்த வீடியோட கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். யாருக்காவது ஏதாவது சந்தேகங்கள், குழப்பங்கள், இன்னமும் ட்ரெண்ட் பாயிண்ட் குவாலிஃபிகேஷனில் இல்லை இந்த எப்படி லெவல்ஸ் நம்ம அப்சர்வ் பண்ணுறோம், எப்படி கம்பேர் பண்ணுறோம், அனலைஸ் எப்படி பண்ணுறோன்றது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம். ஆல்சோ நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணி உங்கள் கொஸ்டின்ஸை நீங்கள் கேட்டு நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். பட் எனிதிங் எதுவாக இருந்தாலும் சரி, எவ்ரிதிங் இஸ் ப்ராக்டிஸிங்கில் தான் உங்களுக்கு வந்து அது பதியும். உங்களால் வந்து ஸ்ட்ராங்காக அந்த கான்செப்டுக்குள்ள ஸ்டாண்டர்டாக நிற்க முடியும். ஸோ கீப் ஆன் ப்ராக்டிஸிங், கீப் ஆன் லேர்னிங். ஓகே, ஸோ நாளைக்கு ஃப்ரைடே மார்க்கெட்டோடைய அந்த வீக்கோட எண்டோடைய லாஸ்ட் டேவோட அனாலிசிஸ் ரிப்போர்ட்டில் நாளைக்கு சந்திக்கலாம். அது வரைக்கும் தேங்க்யூ.